இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 128 அதிகாரம் 2வது வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைபடுகிற வார்த்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுறார், நம் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதித்து அதை தேவன் நமக்கு அதை பாக்கியமும் நன்மையுமாய் உண்டாக்கி தருவேன்னு சொல்கிறார். எப்போ கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்னா, 1வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாக்கியத்தையும் அந்த கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடவும் அந்த நன்மை உண்டாகவும் முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடக்கும்போது தான் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை தரார். 3வது வசனம் பார்க்கும்போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு சொல்கிறார். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ தேவனுக்கு நாம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதை சாப்பிடும்படியாக கட்டளையிடுகிறார். பாக்கியத்தையும் நன்மையும் தருகிறார். மனைவியானவள் வீட்டோரத்திலே கனி தரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகள் போல நம் பந்தியை சுற்றிலும் இருக்க பண்ணுவார். ஏன்னா நீதிமான்களினுடைய கிரியைகளின் பலன்களை அவர்கள் பெறுவார்கள்னே ஏசாயா 3:10 பார்க்குறோம். நீதிமான்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவரவர் செய்கிற கிரியைக்கு தக்க பலனை தேவன் தருகிறார் இல்லையா? அவரவர் தன்னுடைய உண்மையான பிரயாசத்தினாலே பாடுபட்டு சம்பாதிக்கிறவைகளின் பலனை அவரவர் அனுபவிப்பாங்க. அதை இன்னைக்கு கர்த்தர் உறுதியாக நமக்கு நிச்சயித்து சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நீதிமானின் கிரியைக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அதே போல் உன் பிரயாசத்தின் பலன் உனக்கு கிடைக்கும்னு ஏசாயா 62:8 பார்க்குறோம். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு கொடேன், உன் பிரயாசத்தின் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பது இல்லை என்று தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலே கர்த்தர் ஆணையிட்டார்னு பார்க்குறோம். அப்போ நம்முடைய பிரயாசத்தினாலே வந்த தானியங்களையும் திராட்சரசத்தையும் அந்நியருக்கு தேவன் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது உங்களுடைய பிரயாசத்தின் பலன், உங்கள் கிரியையின் பலன். அதை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் இன்னைக்கு ஆணையிட்டு சொல்கிறார். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், விசுவாசிங்கள். அதே போல் நீங்கள் தோட்டங்களை நாட்டி கனிகளை புசிப்பீர்கள்னே ஏசாயா 65:21-23 வரைக்கும் பார்க்குறோம். ஒருத்தன் வீடு கட்டுறான்னா அந்த வீடு கட்டி அவன் குடியிருப்பான், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவன் அந்த கனியை புசிப்பானான். அப்போ அவன் கட்டுகிறதும் அவன் வேறொருவர் குடியேறுகிறதும் அவன் நாட்டுகிறதை வேறொருவர் அந்த கனியை புசிக்காதபடி தேவன் காப்பார். ஏன்னா அவர்களுடைய நாட்கள் எப்படி இருக்கும்னா, விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் என்று நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்போ தேவன் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நீதிமான்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் தமக்கு சித்தமானவங்களுக்கு தேவன் எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். அதனால் நீங்கள் கட்டியிருக்க வீட்டில் வேறொருவரை தேவன் குடியிருக்க விட மாட்டார். நீங்கள் நாட்டுகிற கனியை நீங்கள் தான் புசிப்பீங்க. அந்த நிச்சயத்தை தேவன் தரார். விருட்சத்தின் நாட்களை போல உங்கள் ஆயுசு வருஷங்களையும் தேவன் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். உன் கைகளின் கிரியைகளை நீ நெடுநாளாய் அனுபவிப்பாய். நீ என்ன வேலை செய்து பலனை காண விரும்புகிறாயோ அதை என்றென்றைக்கும் நீ அனுபவிப்பான்ற வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் நீ இனி விருதாவாய் உழைப்பதில்லை, உனக்கு துன்பம் உண்டாக்குகிற பிள்ளைகளும் உனக்கு இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம செய்கிற வேலையின் பலன் வேஸ்ட்டாக போகாது. அதே போல் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு துன்பம் கஷ்டத்தை உண்டாக்குகிற பிள்ளைகளை தேவன் தரமாட்டார். ஏன்னா நம்முடைய சந்ததியை கூட தேவன் என்ன பண்ணுவாரா? அவர் ஆசீர்வதிப்பார் இல்லையா? அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் அவர்கள் இருப்பார்கள்னு பார்க்குறோம். பிரசங்கி 5:18-19 வசனத்தில் பார்க்குறோம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பது தான் அவனுக்கு நலம், அதுதான் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேனே.
பிரசங்கி சாலமோன் ஞானி இதை எழுதுறாரு. இதுதான் அவனுடைய பங்குன்னே சொல்கிறார். அப்போ உயிரோடு இருக்கும் காலெல்லாம் மனுஷன் காலத்திலே புசித்து குடித்து இந்த சூரியன் கீழே நன்மையை அனுபவிக்கிறது தவிர அவனுக்கு வேறொரு பங்கு ஒன்றுமே இல்லை. அதே போல் தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுக்குறாரோ அதிலே அவர்கள் புசித்து தங்கள் பங்குகளை பெறுவாங்க. தங்கள் பிரயாசத்திலே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கன்னா தேவன் அதில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தான் வைப்பார். அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அந்த மகிழ்ச்சியின் அதிகாரத்தை கொடுக்கறது தேவனுடைய அனுகிரகமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக அவர் கட்டளையிடுவார்னு உபாகமம் 28:11 பார்க்குறோம். எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எப்பன்னா கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது, நீதிமான்களாக இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு இவ்வாறாக ஆசீர்வதிக்கிறார்னு பார்க்குறோம். பிரசங்கி 8:12 பார்க்குறோம், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவங்களே நன்றாக இருப்பாங்க. நாம் இன்றைக்கி நினைக்கிறோம் பாவிகள் எல்லாம் நல்லா செழித்து ஓங்குகிறார்களே, கஷ்டப்படுற நன்மை செய்கிற நாம பாடு அனுபவிக்கிறோமே நினைக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பாவிகள் 100 தரம் பொல்லாப்பு செஞ்சு நீடித்து வாழ்ந்தால் என்ன, தேவனுக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்களா, அப்போ நீங்கள் நன்றாக இருப்பீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கன்னு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுறார். அதனால் தீங்கு நாளை கண்டு நீங்கள் அஞ்சாமல் தீங்கு நாளுக்கு எதிர்த்து நிற்க நீங்கள் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை என்னாலும் தரித்து கொண்டு சகலத்தையும் செய்து முடித்தவருக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. நீதியின் மார்க்க கவசம், ரட்சிப்பு என்னும் தலைசீரா, சத்தியம் என்னும் இடைக்கச்சை, விசுவாசம் என்னும் கேடகம், சுவிசேஷத்துக்கு ஆயத்தமான சமாதானத்தின் பாதரட்சை, அதே போல் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி அவருடைய ஜீவ வசனத்தை ஏந்தி இருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஒரு சத்ருவின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண தேவன் சித்தமாக இருக்கார். நீங்கள் அவருக்கு பயந்து நடக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குன்னு சொல்கிறார். இன்றைக்கி சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியாகவே உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.